ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான 2023 வருஷம் 24 வருஷம் பிப்ரவரி மாதம் இந்த 23 நாளிலே தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல நேரத்திலும் தேவ சமூகத்தில் நாம் தேவனை கனப்படுத்த மகிமைப்படுத்த தேவ அன்பு தேவ தயவு கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காகவும் இந்த மாதத்திலே இந்த 22 நாட்கள் கடந்த 23 நாள் நாம் ஜீவனோடு இருக்கும்படியாக சுகத்தோடு பத்திரத்தோடு பாதுகாப்போடு நம்மை வழி நடத்தி கொண்டு நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், நமக்கு பாவத்தை அவருடைய இரத்தத்திலே கழுவினவர், எல்லா பயங்களுக்கும் நம்மை விலக்கி மீட்டு தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி நாம் அவருடைய மகனாய் மகளாக இந்த பூமியிலே சாட்சியாய் இருக்கத்தக்கதாக தேவன் நமக்கு பெரிதான கிருபைகளை கொடுத்தவர். அது மட்டுமல்ல, நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீடிய தயவையும் கொடுக்கிற அந்த மகத்துவமான தேவனுக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு ஒரு நிமிஷம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் மந்தமும் ஆனவரே, என்னிடங்கா நன்மைகளை செய்கிறவரே, எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்தவரே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்காக ஆண்டவரே இந்த பூமியிலே நீர் மீட்டெடுத்து ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்திலே காணப்படுகிற உலக காரியங்களை குறித்த உலக இச்சைகளில் நாங்கள் விழுந்து போகாதபடி பரிசுத்தத்தோடு நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுத்தமாய் உமக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் படி ஜீவிக்கத்தக்கதாக தேவ இரக்கத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பா. அப்படிப்பட்ட மகிமையான தேவனாகி உமக்கு நன்றி சொல்லி இந்த வெள்ளிக்கிழமை விசேஷித்த ஜெப வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகள் கிருபைகளை தயவுக்கா இன்னும் வரும் நாட்களிலே நீங்கள் செய்ய போகிற எல்லா காரியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய இரக்கமும் உடைய தயவும் கிருபையும் இம்மட்டுமா எங்களை வழிநடத்தினப்பா. அதற்காக நன்றி சொல்லி இந்த நேரத்திலே உடைய சமூகத்திலே இந்த ஆராதனையை இந்த ஜெப வேலையை உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்று என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னிருப்பா. விசுவாசத்தோடு கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னிருப்பா. நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவ கிருபையை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்று சொன்னீரப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றாண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய நாமத்திலே கேட்கிறோமப்பா. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நிமிஷமும் நினைவு கூறும். நீர் வாக்குத்தத்தம் செய்தவர், அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். நீர் நினைத்தது ஒரு காலம் தடைபடாது என்றும் உடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் பிடுங்க முடியாது என்று சொல்லி இருக்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். உடைய தயவிலும் உடைய இரக்கத்திலும் எங்களை பலப்படுத்தினக்காய் நன்றி சொல்லி உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து உடைய தயவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டுமா, இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்கும் கிடைக்க வேண்டுமா, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபையினாலே இந்த நாளிலும் அவரை நாம் மகிமைப்படுத்தும் விதமாக பாட்டு புத்தகத்திலே 1612 பாடல், பாட்டு புத்தகத்திலே 1612, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார் என்கிற பாடலை பாடி கர்த்தர் நமக்கு பெரிய அதிசயங்களையும் உண்மையும் உள்ளவருமாக இருக்கிற அவருக்கு நன்றி சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார்,
சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானா. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானாம். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானாம். ஊரெங்கும் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கின்றார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கின்றார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு ஜீவனையே கொடுத்தவர். அப்படிப்பட்ட தேவன் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே என்கிற பாடல் 1571. நம்மை அவர் கண்டுகொண்ட தேவன், நம்முடைய கண்ணீர்களை துடைக்கிற தேவன், பாவத்திலே மரித்து கொண்டிருந்த நம்மை புதிய மனிதனாக உயிர்ப்பெழுத்து செய்தவர். அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு ஆடையாகவும் அதிகாரத்தை மோதிரமாகவும் தந்திருக்கிறார். அவர் வசனத்தை நமக்கு நல்ல உணவாகும், ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவியத்திலே நல்ல ஜீவ அப்பமாகவும் இருக்கிற அப்படிப்பட்ட
தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த பாடலை பாடலாம். 1571 அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே என்கிற பாடல். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போ சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போ சந்தோஷமே, பாடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போ சந்தோஷமே, ஆடலும் பாடல் இங்குதானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போ சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போ சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்கப்படும்படியாக இந்த நேரத்திலே கர்த்தர் மட்டும் நம்மை வழிநடத்தினதற்காகவும், தொடர்ந்து தேவ கிருபை தேவ தயவு இந்த மாதம் முழுவதும்
தேவன் தயவிலே இன்னும் நாம் அதிகமாய் வளரத்தக்கதாக கர்த்தருடைய பெரிதான கிருபை இம்மட்டும் நமக்கு கொடுத்த தேவன் வருகிற நாட்களிலும் அவருடைய பிரசன்னத்திலே வாழவும், அவருடைய வார்த்தையிலே நாம் இன்னும் அதிகமாக சாட்சியாய், பரிசுத்தமாய், தேவனுடைய வார்த்தையை எந்த நோக்கத்திற்காய் கர்த்தர் நம்மை இந்த பூமியிலிருந்து பிரித்து எடுத்தாரோ, எதற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ, அந்த அழைப்பிலே நாம் உண்மை உத்தமமான இருதயத்தோடு நடக்கவும், பரிசுத்தத்தோடு இருக்கவும், தேவனுடைய கட்டளைகளின் கற்பனைகளின்படி ஜீவிக்கத்தக்கதாக தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உணர்வை கொடுக்கவும், அவருடைய ரட்சிப்பினால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம் களிகூரும் என்று சங்கீதம் 13:5 சொன்ன வண்ணமா, அந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், வரும் கோபத்துக்கு எப்படி தப்பிப்போம் என்று வேதம் நம்மை ஒவ்வொருவரையும் எச்சரிக்கிறது. ஆகவே அந்த ரட்சிப்பை கொடுத்த தேவன், நம்மை மீட்டெடுத்த தேவன், அதற்காக நாம் நன்றி சொல்லுகிறவர்களா அனுதினமும் அவருக்கென்று பிரியமாய் நடக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அதிகமாய் பலப்படுத்தும். நம்மிலே காணப்படுகிற எல்லா பலவீனங்கள், உபத்திரவங்கள், வியாதி கட்டுகளிலிருந்து அவர் ஒருவர் மட்டுமே விடுதலை தர முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவரால் கூடாத ஒன்றும் இல்லை. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. வியாதிஸ்தர்களாகிய பலவீனர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்த பொழுது, அவர் அந்த பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை அதிலிருந்து பரிபூர்ண விடுதலையை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, அற்புதத்தை செய்தவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நமக்கும் அந்த விடுதலை உண்டு, நமக்கும் சுகம் உண்டு, அற்புதம் உண்டு, நம்முடைய ஜீவியத்திலும் கர்த்தருடைய வல்லமை உண்டு என்ற அந்த விசுவாசத்தோடு தேவகாரத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து இந்த காரியத்திற்காக நம்மள யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமானோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென். இந்த 2024ஆம் ஆண்டு கூட கர்த்தாவே முதல் மாதம் கடந்த 2வது மாதத்திலும் அந்த 24 நாட்களை கர்த்தாவே கடுமையாக பாதுகாத்து கோடான கோடி நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென். வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை நோக்கி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் அறிக்கையிடும் இயேசுவே கர்த்தாவே. ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே எங்களோட பழைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே வியாதிஸ்தர்கள், ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசங்களுக்காக இயேசுவே இரக்கம். ஆமென், ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வரப்பட்ட தடைப்பட்ட பிள்ளைகளை காப்பது ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆராதனை இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். ஆமென் இயேசுவே, நன்றி, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஆமாண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தும் கர்த்தாவே. ஆமென், ஆமென் ராஜா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்ன கர்த்தாவே, நாங்கள் பரிசுத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களை தொழுது ஆமாண்டவரே, நன்றி ஐயா, நன்றி அப்பா. எடுத்து போடும், எடுத்து போடும். ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஐயா. இயேசுவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் இயேசுவே, நன்றி ஐயா. கர்த்தாவே எத்தனை விதமான தேவைகள் கர்த்தாவே வியாதிகள் எத்தனையோ பேருக்கு இருக்கிறது கர்த்தாவே அந்த வியாதியிலிருந்து கர்த்தாவே ஒவ்வொருவரையும் குணப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதன் மூலம் எனக்கு என்னுடைய சரீரத்திலிருந்து விடுதலை தந்தார் என்று ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்வில் கர்த்தாவே அற்புதத்தை செய்யும் கர்த்தாவே, அடையாளத்தை செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே ஒரு விஷயம் கூட மனம் திறங்க கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. எத்தனையோ பேர் கர்த்தாவே ஆண்டவரே ஆஸ்பத்திரிக்கு போக முடியாமல் ஆண்டவரே காசு பணம் இல்லாமல் எத்தனையோ வியாதிசர்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்கு கூட கர்த்தாவே ஒரு விஷயம் தொடும் கர்த்தாவே. அவர்களுக்கும் கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே யாரோ எனக்கு என் சரீரத்துக்கு பலவீனத்தை தந்த
போதும் என்று இருப்பார்கள் கர்த்தாவே. அவருக்கு நீர் ஒரு பரிபூர்ண விடுதலை தர வேண்டுமா நாங்கள் ஆமென் ஜெபிக்கிறோம் இயேசுவே, கர்த்தாவே. அவர்களுடைய தயவாயிரும் குடும்பத்தில் இரக்கமா. அற்புதத்தை செய்யும், அடையாளத்தை செய்யும் கர்த்தாவே. இதன் ஆமாண்டவரே, மூலம் அநேக ஆத்துமாக்கள் ஆமென் ரட்சிக்கப்பட இயேசுவே, வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. முடவனை எழுப்பினார், ஊமையனை பேச வைத்தார் கர்த்தாவே. அதுபோல கர்த்தாவே எங்களுடைய ஜீவியத்திலும் நீர் கர்த்தாவே இயேசுவே, அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டுமா ஸ்தோத்திரம் நாங்கள் அப்பா. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் எங்களுடைய ஆமென் ஜெபத்தை கேட்டு நீர் பதிலளியும் ஆண்டவரே. ஆமென் இயேசுவே தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மால் ஆமென். கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, கர்த்தாவே. நன்றி அப்பா. மனுஷன் முகத்தை ஆமென் பார்க்கிறான் கர்த்தாவே, நீர் நம்முடைய இதயத்தை பார்க்கிற தேவன் கர்த்தாவே. ஆமென் எங்களுடைய இதயத்தில் இயேசுவே, நீர் ஒருவர் ஸ்தோத்திரம் மாத்திரமே வாசம் ஸ்தோத்திரம் செய்யும் அப்பா. கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் எல்லா அப்பா. ஆமென். பலவீனங்களையும் முற்றிலும் எடுத்து போடும் கர்த்தாவே. தடைகளையும் எடுத்து முற்றிலும் எடுத்து போடும் போடும் ஆண்டவரே. இரக்கமாயிரும், இரக்கம் சோர்வுகளையும் முற்றிலும் பாரும், எடுத்து போடும் எடுத்து கர்த்தாவே. போடும். நல்ல ஆமென். உற்சாகத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் நன்றி ஸ்தோத்திரம் ஐயா, கர்த்தாவே. இந்த நன்றி இடத்தை தந்தது நன்றி கூட நன்றி ஆண்டவரே. நன்றி நீர் ஒவ்வொருவரும் ஆண்டவரே. கர்த்தாவே ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா ஆமென் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமென் கர்த்தாவே. ராஜாவே. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை, பலத்தை பத்திரமாய் நாங்கள் இந்த பூமியிலே ஜீவிக்கத்தக்கதாய், உம்முடைய ரட்சிப்பிலே கலிகூறத்தக்கதாய், உம்முடைய அன்பிலும் உம்முடைய இரக்கத்திலும் நாங்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாய் தேவ கிருபை கொடுத்ததற்காய் நன்றி. நீரே மகிமைப்படும். ஆமென். இன்னுமாய் கூட இந்த நேரத்திலே தேசத்தை வரும் நாட்களில் நடக்கப் போகிற பாரத தேசத்திற்கான எலெக்ஷனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்தியாவை ஆளுகிற ஒரு நல்ல தலைவரை ஜனங்களுக்குள்ளாக ஜாதி கலவரம், மத கலவரம், இனக்கலவரம், இன்னும் இந்த நாட்களில் ஏற்பட்டிருக்கிற மிக கடுமையான பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு, இன்னும் அநேக இடங்களிலே விவசாயிகளுடைய போராட்டங்கள் இங்கே இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கொண்டு வந்து தருகிறது. வரும் நாட்களிலே விவசாயமானது பாதிக்கப்படுமானால் அது வறுமையிலும் பஞ்சத்திலும் வேதம் வசனம் சொன்ன வண்ணமாய் கடைசி நாட்களிலே பஞ்சம், பசி, பட்டினி ஏற்படும் என்று சொன்னது அது இன்றைக்கு நம் மத்தியில் அது நிறைவேறும்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் ஒரு விஷயம் கூட ஆளுகிற அதிகாரியுடைய இருதயத்திலே வரப்போகிற ஒரு நல்ல அரசாங்கத்தை, நல்ல ஒரு பிரதமரை கர்த்தர் கட்டளையிடும்படியாகவும், அது மட்டுமல்ல நம்முடைய தேசத்திலே காணப்படுகிற மத கலவரங்கள், ஜாதி கலவரங்கள், இன்னும் கொலை, கொள்ளை, அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதலுக்காக ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, அப்படிப்பட்ட துரோகிகள், பாவிகள், அக்கிரமக்காரர்கள், மீறுதல் செய்கிறவர்களும், பரியாசக்காரர்களும், தேவனை அறிந்து மறைக்கீடாமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட, இது கிருபையின் காலம், இது இரக்கத்தின் காலம். தேவனுடைய அன்பு இன்றைக்கும் அது ஜனங்களை நோக்கி இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தர் அவர்களையும் தொடும்படியாக, அவர்களுடைய இருதயத்திலும் பேசும்படியாக இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரம், உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே கூட இந்திய தேசத்தை ஆண்டவரே ஒரு விஷயம் கூட உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆளுகிற அதிகாரிகள், ஆண்டவரே கர்த்தாவே, பிரதமர், ஜனாதிபதி, இன்னும் ஆண்டவரே உள்துறை அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர், இன்னும் ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக, முதலமைச்சர்களுக்காக, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கலெக்டர்களுக்காக, ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்காக, இராணுவ அதிகாரிகளுக்காக, கடற்படை, கப்பற்படை, இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு பொறுப்பில் உள்ள அதிகாரிகளுக்காக, ஆண்டவரே கர்த்தாவே, இதோ வில்லேஜ் ஆஃபீஸருக்காக, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஆர்டிஓக்காக, இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டிலும் எலக்ட்ரிசிட்டி போர்டு, இன்னும் வாட்டர் போர்டு, இன்னும் ஆண்டவரே டிரான்ஸ்போர்ட், இப்படி ஒவ்வொரு அத்தியாவசிய தேவைகளில் இருக்கிற அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமலும், ஜனங்களை கொள்ளையிடாமலும், ஜனங்களுக்கு தேவைகளையான காரியங்களை சரியாய் நியாயமாய் நடக்கத்தக்கதாக கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் பேசி, ஆண்டவரே இந்த நாட்களில் ஏற்பட்டிருக்கிற எல்லா கடுமையான போராட்டங்கள், பிரச்சனைகள், குழப்பங்களில் இருக்கிறவர்கள் கர்த்தாவே ஜனங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையை கொடுக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும். அதுபோல ஆண்டவரே இந்த நாளிலே இந்தியா எங்கும் காணப்படுகிற ஆண்டவரே இந்த விவசாய போராட்டத்திற்காக ஆண்டவரே ஒரு விஷயம் கூட உடைய கரத்திலே வருகிறோம் அப்பா. விவசாயிகள் தாக்கப்படுவதும், அவர்களுடைய எதிர்காலங்கள் மிகவும் கேள்விக்குறியாக, போராட்டங்கள் மத்தியிலே அங்கே தன்னுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை விட்டுக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவரே நடுத்தெருவிலே கடந்த 15 நாட்களாக அவர்கள் என்ன நடக்குமோ என்று அறியாத ஒரு பயத்தோடு, திகிலோடு
அவர்கள் காத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கத்தாவே நீர் என்ன நடக்கும் என்று அறிந்திருக்கிறீரப்பா. தேவ இரக்கம் தேவதாய் வந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, ஆளுகிற அதிகாரிகளுடைய அந்த மன கடினத்தை கத்தர் எடுத்து போட்டு தேவ இரக்கம் அந்த ஜனங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்பா. இதோ அன்றைக்கு போராட்டத்தில் ஆண்டவரே அநேகர் குண்டடிப்பட்டும் இன்னும் மறித்தும் இன்னும் எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது கத்தாவே. இன்டர்நெட் சோசியல் மீடியாக்கள் அதை குறித்து பேசுவதற்கும் அதை குறித்து சொல்வதற்கும் தயங்கிக் கொண்டு ஜனங்களுக்கு ஏற்படுகிற காரியங்களை ஆண்டவரே குறித்து ஒரு கவலையோடு தேசமானது என்று ஆண்டவரே ஒரு துக்கத்தோடு பாரத்தோடு இன்றைக்கு அநேகர் ஆண்டவரே கத்தாவே உடைய கரத்திலே அவர்கள் என்ன நடக்குமோ என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தேவ கிருபை தேவ கரம் ஒரு விஷயம் கூட இறங்கட்டுமோப்பா. அது போல இந்த நாட்களிலே அநேக வியாதிஸ்தர்கள் ஆண்டவரே பலவீனர்கள் இன்னும் பஞ்சம் பசி பட்டினி வறுமையிலும் ஆண்டவரே கதாவே தொழில் இல்லாமல் அநேக இடங்களிலே தொழில்களிலே முடக்கம் ஏற்பட்டு கொண்டு வேலை இழப்புகளும் குடும்பத்திலே பிரச்சனைகளினாலே ஆண்டவரே என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ என்று பயத்தோடு ஆண்டவரே கவலையோடு ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு விஷயம் கூட உடைய காயம்பட்ட கரம் இறங்கட்டும் அப்பா. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்து நடக்கவும் சுகமடையும், கை கால்களிலே வலிகள் உள்ளவர்களுக்கு பலனடையும் கதாவே உடைய வல்லமையான அது இன்றைக்கும் ஜனங்களுக்காய் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறது. நீர் சுகத்தை கொடுக்கிற தேவன், பலத்தை கொடுக்கிற தேவன் என்று ஒவ்வொருவரும் இடத்திலே வந்து தங்களுடைய பாவத்தை தங்களுடைய மீறுதல்களை அக்கிரமங்களை அநியாயங்களை அறிக்கை செய்து இனியும் பாவம் செய்யாதபடி இனியும் பொல்லாத காரியங்களை செய்யாதபடி பொல்லாத வழியிலே நடக்காதபடி கதாவே அவருடைய இருதயத்திலும் நீர் பேசுமாண்டவரே. அதுபோல ஜனங்களுக்குள்ளாய் காணப்படுகிற மத பேதங்கள் ஜாதி பேதங்கள் இனக்கலவரங்கள் இன்னும் தொடர்ந்து போராட்டங்கள் ஆண்டவரே, அதுபோல் அக்கிரமக்காரர்களும் துரோகிகளும் பாவிகளும் பரியாசக்காரர்களும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே கத்தாவே ஆண்டவரே நீதிமான் யாராக இருப்பார் என்ற ஒரு மிகுந்த அச்சமாக இருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அன்றைக்கு சோதோம் கொமாராவிலே ஆண்டவரே அன்றைக்கு அங்கே ஆபிரகாம் நம்மிடத்திலே கேட்ட பொழுது நீர் 10 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது அங்கே லோத்தை தவிர வேறு ஒருவரும் காணப்படவில்லையப்பா. அவனுடைய பிள்ளைகளை தவிர அங்கே ஒருவரும் காணப்படவில்லையப்பா. அதே போல இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான கால சூழ்நிலைகள் அன்று இன்றைக்கு எல்லா இடங்களிலும் காணப்படுகிற இந்த நேரத்தில் தேவக்கரம் தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே காணப்படுகிற ஆண்டவரே இச்சைக்குரிய காரியங்கள் மோசம் போக்குகிற காரியங்கள் அன்றைக்கு சோதோம் கொமாராவிலே நடந்த பொழுது அந்த லோத்து தன்னுடைய இருதயத்திலே அவன் வாதிக்கப்பட்டு அவன் ஆண்டவரை நோக்கி கெஞ்சினது போல இன்றைக்கும் ஜனங்களும் ஆண்டவரே இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு போராட்டங்கள் அசுத்தங்கள் அருவறுப்புகளை பார்த்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஏக்கத்தோடு தவிப்போடு உம்மை நோக்கி பார்க்க அந்த பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பத்தக்கதா தேவ இரக்கம் கிடைக்கட்டும் அப்பா. நீர் பாவிகளை மன்னிக்கிற தேவன், அக்கிரமக்காரர்களையும் துரோகிகளையும் ஆண்டவரே நீர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறேன். அவள் மனம் திரும்பாவிட்டால் ஆண்டவரே நீர் வாதையால் அடிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. இது இன்றைக்கு காணப்படுகிற வாதைகள் வியாதிகள் எத்தனையோ போராட்டங்கள் ஆண்டவரே அது எதனால் வந்தது என்ற அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியா கத்தாவை உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஒரு விஷயம் கூட உடைய தயவு அந்த ஜனங்களுக்கு கிடைக்கட்டும். தேவ கிருபை அவர்களுக்கும் கிடைக்கட்டும் அப்பா. நீரே மனம் இறங்கும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தேசத்திற்காய் ஆளுகிற அதிகாரிகளுக்காய் ஜனங்களுக்கு வியாதியஸ்தர்களுக்காய் பலவீனர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். உடைய இரக்கம் கிடைப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து நாம் ஒரு பாடல்களிலே 2 வரிகளை பாடி நாம் ஜெப நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். 1298வது பாடல். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா என்கிற பாடல் 1298. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின் மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போது, உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போ.
உம் இல்லத்தில் வான் ஒரு நாளை போல் நீரின்றி வாழ்வேது இறைவா. உம் நினைவின் மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தை நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 நான் வாழ்ந்த போது, உலகத்தில் 100 நான் வாழ்ந்த போது, உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போல், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போல் நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. தொடர்ந்து இந்த நேரத்திலே சபையில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக, அவருடைய சரீர சுகபலங்களுக்காக, பள்ளி படிப்புகளுக்காக, அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், வரும் மாதத்திலே நடைபெறப் போகிற எல்லா ஸ்டாண்டர்டுகளுக்கான எக்ஸாமுக்காக முதல் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையும் மற்றும் +1 +2 அதுபோல் காலேஜ் செமஸ்டர்களுக்காக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பும், அங்கே பள்ளியிலே நல்ல உணவு, நல்ல விதமான அங்கே ஒழுக்கமாய் பரிசுத்தமாய், இன்னும் அது மட்டுமல்ல இந்த நாட்களிலே வாலிபர் பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற போதை பழக்கங்கள், மாம்ச இச்சைக்குரிய காரியங்கள், அது மட்டுமல்ல குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகளுக்கிடையே அந்த சரியான உறவு ஏற்படவும், தாய் தகப்பனை மரியாதை கொடுக்கிற பிள்ளைகளாக, படிப்பிலே கவனம் செலுத்துகிற பிள்ளைகளாக, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, அது மட்டுமல்ல பள்ளி கல்லூரி செல்லுகிற இடங்களிலே இன்றைக்கு ஏற்படுகிற அந்த பாலியல் இச்சைக்குரிய தொல்லைகள், அது மட்டுமல்லாது அநேக இடங்களிலே காணப்படுகிற அங்கே சிறு பிள்ளைகளை அங்கே கடத்துவதும், அங்கே திருடுவதற்கும், அங்கே பிச்சை எடுப்பதற்கும், இன்னும் அங்கே படிக்க முடியாதபடி அல்லது குடும்ப சூழ்நிலைகளாலே அங்கே தடைபட்டிருக்கிற அந்த பிள்ளைகளை இன்றைக்கு அடிமைப்படுத்துகிற காரியங்கள் இன்றைக்கு அநேக இடங்களில் நடக்கிறது. அதுபோல சரியான உணவு இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல், கரண்ட் வசதியோ அல்லது சரியான குடிநீர் இல்லாமல், உணவு இல்லாமல், உடை இல்லாமல், இப்படி ஏழைகள், அனாதைகள், திக்கற்றோர்கள் இருக்கிற அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, கண்ணீர்களுக்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட, அவர்களும் தேவனை தேடும்படியாய் அவர்களுக்காக கர்த்தர் மரித்து உயிர்த்தெழுந்தார். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரைத்தட பின்னாதங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது என்று சொன்னார். அதுபோல வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வாலிப நாட்களிலே உன் நிலைமையை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த இளம் பிராயத்தில் இருக்கிறவர்கள், வாலிபர்களை, திருமணமாகாமல் இருக்கிறவர்களுக்கு ஏற்ற வேளையிலே திருமணம் நடக்கவும், அது மட்டுமல்ல படிக்கிற வாலிபர்கள் வேலைக்கு செல்லுவர்களுக்கு வேலை தொடர்ந்து கிடைக்கவும், வேலை கிடைக்காமல் இருக்கிறவர்களுக்கு தேவன் நல்ல வேலையை கொடுக்கும்படியாக, அதன் மூலமாய் அந்த வாலிபனோ வாலிப பெண்களுக்கு எதிர்காலம் சிறக்கப்பட, இப்படிப்பட்ட காரியத்திலே கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்மளை யாராவது ஒரு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே. ஆமென், ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. விசேஷமா கர்த்தாவே, சிறு பிள்ளைகளுக்காகவும் வாலிப பிராயத்தில் உள்ள பிள்ளைகளுக்காகவும் கர்த்தாவே, இயேசுவே, பள்ளி கல்லூரி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாம் ஆண்டவரே, தடையிலே பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது என்று சொன்னீரே கர்த்தாவே. சிறு பிள்ளைகள் ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெற்றோருக்கு கீழ்ப்படிகிற காரியத்திலும் நமக்கு பயப்படுகிற பயத்திலும்
ஆமென் இயேசுவே சிறு இரக்கமாயிரும். பிள்ளைகள் குழந்தை கூட கத்தாவே ஆண்டவே ஃபோன் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் கத்தாவே எத்தனையோ சிறு பிள்ளைகள் கத்தாவே கத்தாவே தன்னுடைய கண்களை கெடுத்துக்கொண்டு கத்தாவே வேறான ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவையில்லாத வீடியோ கேம்களையும் விளையாண்டு கொண்டு பிள்ளைகள் படிப்பில் இயேசுவே கவனம் ஸ்தோத்திரம் செலுத்தாமல் ஸ்தோத்திரம் கத்தாவே எத்தனை ஆண்டவரே. பிள்ளைகள் கத்தாவே சிறு பிள்ளைகள் கூட கெட்டு போய் கொண்டே இருக்கிறார்கள் ஆமாண்டவரே கத்தாவே அந்த சிறு பிள்ளைகளுக்கும் இரக்கமாயிரும் சரி இரக்கம். அந்த சிறு பிள்ளைகளும் கத்தாவே ஆண்டவரே நல்ல ஞானத்தையும் புத்தியும் தர ஆமாண்டவரே வேண்டுமா நாங்கள் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அவருக்கும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே எந்த விதமான வேண்டாத விளையாட்டுகளில் ஈடுபடாதபடி கத்தாவே ஆமாண்டவரே அவர்களுக்கு நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே ஆண்டவரே. உமக்கு பயப்பட்டு உமது கட்டளையை கற்பனைகளை கை ஆமென் கொண்டு வளர பிள்ளைகளாக வளர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே ஆமென் ஆமென் சோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் சோத்திரிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரம் அவர்களை ஆண்டவரே. போற்றிலும் வரத்திலும் பாதுகாத்திலும் எத்தனை பிள்ளைகள் கூட இயேசப்பா கத்தாவே பாலியல் நன்றி வன்கொடுமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கத்தாவே ஆண்டவரே அந்த கொடுமைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் நடக்காத கத்தாவே அந்த சிறு பிள்ளைகளை நீ இயேசுவே பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்னும் கத்தாவே வரப்போகிற அந்த எக்ஸாமுக்காக கூட ஜெபிக்கிறோம் கத்தாவே அந்த எக்ஸாமிலும் கத்தாவே அவர்கள் நல்ல முறையில் எழுத வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சரீரத்தில் எந்த விதமான பலவீனமான காரியங்கள் வராதபடி கத்தாவே அந்த பிள்ளைகளுக்கு கத்தாவே நல்ல பலத்தை சுகத்தையும் தர வேண்டும் அவர்கள் சரியான நேரத்தில் பரீட்சை எழுதி கத்தாவே நல்ல மார்க்குகள் வாங்க வேண்டும் ஜெபிக்கிறோம் கத்தாவே பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இன்னும் கத்தாவே வாலிப பிராயத்தில் பிள்ளைகளுக்கு கூட வருகிற செமஸ்டர் எக்ஸாமுக்காக கூட ஜெபிக்கிறோம் கத்தாவே அவர்களும் நல்ல முறையில் அந்த எக்ஸாம் அட்டன் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே அவர்களும் கெட்ட நண்பர்களுடன் சாவாசம் வைக்காதபடி கத்தாவே போதை பழக்க வழக்கங்கள் கத்தாவே ஆனவரை சீட்டாட்டம் குடி எத்தனையோ கெட்ட பழக்க வழக்கங்கள் செய்யாதபடி கத்தாவே ஆனவரை நல்ல நண்பர்களை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபடாதபடி கத்தாவே ஆனவரை சரியானபடி கத்தாவே கல்லூரிக்கு போக வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே இன்னும் கத்தாவே ஆண்டவரே அவர்கள் நல்ல முறையில் படித்து கத்தாவே நல்ல மார்க்குகள் வாங்கி கத்தாவே ஆனவரே அவருக்கு சரியானபடி வேலை கிடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே பெற்றோர்களுக்கு நல்ல பெயரை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே சோத்திரிக்கிறோம் கத்தாவே எத்தனை பிள்ளைகள் கத்தாவே ஆண்டவரே கல்லூரிக்கு போகாமல் கத்தாவே வீணாக அங்கேயும் சுற்றி கொண்டு கத்தாவே ஆண்டவரே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் கத்தாவே அந்த பிள்ளைகளுக்கு நான் உணர்வை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்கள் எத்தனையோ பாடுபட்டு கடன்களை வாங்கி கத்தாவே கல்லூரிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் கத்தாவே இயேசுவே அவர்கள் கத்தாவே நல்ல ஒரு ஞானத்தையும் புத்தியும் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே நல்ல படிப்பை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே அவர்களும் கத்தாவே ஆண்டவரே விசுவாசத்திலும் வேத வாசத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முகப்பிரியமாய் நடக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இயேசுவே சோத்திரிக்கிறோம் கத்தாவே இன்னும் எத்தனை திருமணமாகாத பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் அந்த திருமணத்திற்கான வரங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் கத்தாவே தடைகள் எல்லாம் முற்றிலும் எடுத்து போட்டு நல்ல வரங்களை கிடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் திருமணமாகாத வாலிப பிராயத்தில் உள்ள இவர்களுக்காக கன்னி பெண்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவர்களுக்கும் கத்தாவே சரியான நேரத்தில் நல்ல வரவை தந்து சரியானபடி தடைகள் எல்லாம் எடுத்து போட்டு நல்ல முறையில் கத்தாவே அந்த திருமணத்தை ஏற்படுத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே உடைய கரத்தை தொட்டு கத்தாவே அந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே அந்த பிள்ளைகளும் ஊக்கமாய் ஜெபித்து கத்தாவே எங்களுக்கு ஏதாவது தவறுகள் செய்தால் மன்னித்து கத்தாவே அவர்களுக்கு நல்ல ஒரு வரனை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இயேசுவே சோத்திரம் கத்தாவே ஒவ்வொருவருக்கும் கத்தாவே அந்த தடைகளை எல்லாம் முற்றிலும் எடுத்து போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே இயேசுவே சோத்திரம் கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உங்களுடைய சமாதானத்தை தாரும் ஆறுதலை தாரும் கத்தாவே இயேசுவே சோத்திரம் கத்தாவே சிறு பிள்ளைகளுக்காகவும் வாலிப பிராயத்தில் உள்ள பிள்ளைகளுக்காகவும் திருமணமாகாத பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க இந்த நேரத்தில் தங்கள் கூட நன்றி ஆண்டவரே துதிகளையும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவர் ரட்சகரை மேற்கொள்ளும் நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக அவருடைய படிப்பு காரியங்கள், பெற்றோர்களுக்காக இந்த பிள்ளைகளுக்கு நேசிக்கிற பிள்ளைகள் தகப்பனாய் நல்ல தாயாராக, அதுபோல பிள்ளைகளும் தாய் தகப்பனை நேசிக்கிறவர்களாய் படிக்கிற காரியத்திலும் கீழ்ப்படிதலிலும் சகலவற்றிலும் ஞானமாய் புத்தியாய் பரிசுத்தமாய் இருக்க தேவ கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அதுபோல வாலிபர்கள் கன்னிகளுக்காக தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஒழுக்கத்தை கீழ்ப்படிதலை அன்பு செலுத்தலும் ஒன்று ஒருவனோடு அன்பு கூறும் தேவ இறக்கம் அவர்களுக்கும் கிடைக்கட்டும். அதுபோல ஆண்டவரே இந்த திருமண தடைகள் யாருக்குள்ளதோ ஒரு நல்ல ஆண்டவரே மகனுக்கு நல்ல ஆண்டவரே நல்ல ஒரு மணவாட்டியையும் அதுபோல மணமகளுக்கு ஒரு நல்ல மணவாளனையும் கத்தர் தாமே கட்டளையிடுமப்பா. மணவாளனை தருகிறவர் நீர், மணவாட்டியை தருகிறவர் நீர் கத்தாவே. தேவனே எல்லா தடைகளையும் எடுத்து போடும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். அதுபோல ஆண்டவரே அவர்கள் படிக்கிற இடங்களிலும் குடும்பத்திலும் சாட்சியாக இருக்க சபையிலே ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு கூட்டமாக
தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சபையாய் எழும்பி நிற்கத்தக்கதாக தேவ இரக்கம் இந்த பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும். உங்கள் செபத்தை கேட்டதற்காய் நன்றி. காரியங்களை வாய்க்க பண்ணதற்காய் நன்றி. நிறைய மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த பிறகு ஜெபிக்கலாம். நீரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் ஒரு நாளே போதும். நீரென்றி வாழ்வேன் இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேன் தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவ தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவ தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின் உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மை செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல் துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 நாவு போதாதையா, 1000 நாவுகள் போதாதையா. நீரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேன் இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற தாய் தகப்பனுக்காக, அது மட்டுமல்ல அந்த குடும்ப தேவைகள் சந்திக்கப்பட கணவன் மனைவிக்குள்ளாய் இருக்கிற அந்த அந்யோன்ய ஐக்கியமும் இன்னும் அங்கே விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, உலகத்திலே தங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் அனுதின காரியங்களை சரியானபடி நடத்தத்தக்கதாக தகப்பனுடைய அந்த வேலை காரியங்கள், இன்னும் அங்கே போக்கிலும் மரத்திலும் சரீர சுகபலங்கள், பிள்ளைகளை நேசிக்கிற காரியங்கள், குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுகிற காரியங்கள், அதுபோல தாயும் தன்னுடைய பிள்ளைகளையும் கணவன்களையும் குடும்பத்தை சரியான வழியில நடத்தத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை புத்தியும் சரீர சுகபலத்தையும் கொடுக்கும்படியாய், அது மட்டும் வயதான தாய் தகப்பன்மாரை அங்கே தேவன் பலத்தை சுகத்தை கொடுக்க வயதானவர்களுக்காக, அது மட்டுமல்ல இந்த நாட்களிலே ஏழை எளியோர் திக்கற்றோர் அனாதைகள் இன்னும் அங்கே வேலை இல்லாமலும் குடும்பங்களிலே காணப்படுகிற வறுமைகளினாலே பஞ்சம் பசியினாலே கணவன் இறந்தோ மனைவி இறந்தோ அல்லது பிள்ளைகளை இழந்தோ
அல்லது குழந்தைகள் இல்லாதவர்கள், அது மட்டுமல்ல அங்கே இந்த நாட்களிலே தன்னுடைய பெற்றோர்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகளினாலே அங்கே வீண் விரயமாய் செலவு செய்து கொண்டு என்ன ஆகுமோ என்று பயத்தோடு, நடுக்கத்தோடு, கலக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு சுகபலத்தை கொடுக்க, அந்த குடும்பத்திலே நல்ல ஆசீர்வாதத்தை, தேவ கிருபை, தயவை கிடைக்கும்படியாக கர்த்தருக்கேற்ற ஒரு நல்ல குடும்பமாக இன்றைக்கு யோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வண்ணமாய், கர்த்தரை சேவிப்பவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகவே எல்லா நன்மைகளை தருகிற தேவன் உண்டு. ஆனாலும் அந்த நன்மை நம்மிலே காணப்பட தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாய், தேவன் மேலே அன்பு செலுத்துறவர்களாய், தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் மாற, தங்களுடைய சுயத்திலோ அல்லது தாங்கள் விரும்பின காரியத்தின்படி இல்லாதபடி, கர்த்தருக்கு எது பிரியம், கர்த்தர் எதை விரும்புகிறார், கர்த்தர் எதை நேசிக்கிறார், எதை செய்ய சொல்லுகிறார், எப்படி நடக்க சொல்லுகிறார், எப்படி பேச சொல்லுகிறார் என்று அப்படி அதே நினைவுகள், அதே வழி, அதே பாதையிலே செல்ல ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆவியையும் இன்னும் பரிசுத்தமுள்ள ஜீவியத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியா இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திற்காக, குடும்ப தலைவனுக்காய், அவருடைய மனைவிக்காய், அவருடைய பெற்றோர்களுக்காக, அந்த குடும்ப பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் உடைய கரத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நாட்களிலே குடும்ப உறவுகள் சீரில்லாதபடி அநேக இடங்களிலே போராட்டங்களும் பிரச்சனைகளும், ஆண்டவரே, அதுபோல கணவன் மனைவிக்குள்ளாய் காணப்படுகிற கருத்து வேறுபாடுகள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமலும், அதுபோல கர்த்தாவே குடும்பத்திலே கணவன்மார்கள் வேலைக்கு செல்லாமல் அங்கே குடிப்பழக்கம், போதை பழக்கம், இன்னும் வேலை இல்லாமலும், அது மட்டுமல்ல கடன் பாரங்களினாலே, இன்னும் தொழிலிலே நஷ்டம் ஏற்பட்டு அல்லது சரீரத்திலே வியாதிகளினால் இந்த குடும்பத்திலே ஏற்படுகிற வீண் செலவுகள், வீண் விரயங்கள், வேலை இல்லாததினாலே அங்கே ஏற்படுகிற போராட்டங்கள், இப்படி கலக்கத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு என்ன ஆகுமோ, எப்படி எங்களுடைய ஜீவியம் முடியுமோ என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு, கவலைகளோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே நீரே சொல்லியிருக்கிறீரப்பா, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமா அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, உங்கள் கவலைகள் எல்லாம் மறந்து விடுங்கள். உங்கள் கண்ணீர்களை துடைக்கிற தேவன், உங்கள் துக்கத்தை அறிந்தவர், உங்கள் வேதனைகளை அறிந்தவர், உங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் ஒருவர் உண்டு என்று நீ சொல்லியிருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உம்மிடத்திலே வருகிற உம்மையே தஞ்சம் என்று, உம்மையே சரணடைகிற பிள்ளைகளுக்கு நீர் நன்மைகளை வைத்திருக்கிறீரப்பா. அந்த நன்மைகளையும் அந்த கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி அதை அடைவது என்று அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே சொல்லி இருக்கிறீர், நீதியின் பாதையிலும் சத்தியத்திலும் ஒழுக்கத்தோடும் பரிசுத்தத்தோடும் உமக்கு பிரியமாய் உடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் படி ஜீவிக்கிற மனுஷனுக்கு நீர் எல்லா நன்மைகளை தருகிறீர், எல்லா ஆசீர்வாதத்தை தருகிறீர். ஒருவனுக்குள்ளும் வியாதி இருப்பதில்லை, வறுமைகள் இருப்பதில்லை, சாபங்கள் இருப்பதில்லை, போராட்டங்கள் இருப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறீரப்பா. ஆனால் இந்த நாட்களிலே எல்லா போராட்டங்களும், குழப்பங்களும், வறுமைகளும், வியாதிகளும் நிறைந்து இருக்கிற இந்த உலகத்திலே எப்படியாக ஜீவிக்க வேண்டும் என்று அறியாதபடி மனிதன் தன்னுடைய சுயத்திலே வாழ்ந்து கொண்டு தான் நினைத்தபடி அல்லது மற்றவர்களுடைய ஆலோசனைப்படி நடக்கிறவர்களுக்கு, அதாவது ஒரு விஷயம் கூட உம்மிடத்திலே வந்து நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் ஆலோசனை தருகிறீர், நீரே சமாதானத்தை கட்டளையிடுகிறீர், நீரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறீர், நீரே எல்லா தடைகளை எடுத்து போட்டு ஆண்டவரே, நீர் பள்ளத்தாக்கிலே நீர் ஊற்றாய் மாற்ற பண்ணுகிறார், அவாந்தர வெளியிலே ஆண்டவரே நீர் பசுமையை காணச் செய்கிற தேவனப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், அது நடக்கும் என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே, ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒவ்வொருடைய சிந்தனைகளிலும் உடைய வார்த்தை சென்று அது எப்படி நிறைவேறுகிறது, நடந்தது என்று உணர்வோடு அவர்களும் நோக்கி பார்க்க கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இன்னைக்கு போராட்டங்களோடு, குழப்பங்களோடு, பிரச்சனைகளோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு, கலக்கத்தோடு, திகிலோடு அங்கே ஆண்டவரே என்ன ஆகுமோ என்று ஒரு கர்த்தாவே ஒரு குழப்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு நீர் எல்லா குழப்பத்தை எடுத்து போட்டு, எல்லா பலவீனத்தை எடுத்து போட்டு, எல்லா சமாதான குறைவுகளை எடுத்து போட்டு, நீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீடிய ஆயுசையும் தயவையும் கிருபையும் கொடுக்கிற மக்கள் நன்றி சொல்லுங்க. தேவ இரக்கம், தேவ தயவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும் அப்பா.
எல்லா குழப்பங்களை எடுத்து போடும், எல்லா போராட்டங்களை எடுத்து போடும், எல்லா பயத்தின் ஆவியும், எல்லா ஆண்டவரே கர்த்தாவே சமாதான குறைவுகளுக்காக ஆண்டவர்கள் அவள் செய்த எல்லா தவறுகளையும் மன்னிக்கிற தேவன் நீர் ஒருவர் மட்டுமேப்பா. ஆண்டவரே உம்முடைய பாதையில நடக்கும் பொழுது அங்கே சமாதானம் உண்டு, உம்மிடத்துல வரும் பொழுது நீடிய ஆயுசு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு, வல்லமை உண்டு, அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள தேவ இரக்கம் அவர்களுக்கும் கிடைக்கட்டும் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னேன். உம்மிடத்திலே தஞ்சம் என்று வந்தவர்களுக்கு நீரே அடைக்கலமும், நீரே கோட்டையும், மரணம் பாதுகாப்பும், நீர் ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இருக்கிறீரப்பா. உம்மிடத்திலே ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களும் உள்ளது. அப்படிப்பட்ட தேவனாகி உம்மிடத்திலே வர தேவ கிருபை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக, பணம் செலவழித்து முடியவில்லையே என்று கதறி தவிக்கிறவர்களுக்காக, சுகத்தை தருகிற தேவன் நீர் உண்டு என்று ஆண்டவரே அன்றைக்கு நாகமான் அந்த சரீரத்திலே குஷ்டம் காணப்பட்ட பொழுது ஒரு சிறு பெண் சென்று அங்கே அங்கே ஒரு தீர்க்கதரிசி உண்டு, அவரிடத்திலே செல்லும் பொழுது அங்கே சுகம் கிடைக்கும் அவர் சொல்லுவார் என்று சொல்லி அங்கே நாகமான் ஆண்டவரை எலிசாவிடத்திலே வந்து அதோ அந்த யோர்தானிலே குளிக்கச் செல்லுகிற பொழுது ஆண்டவரே அவன் குளித்த பொழுது அவனுக்கு சுகம் கிடைத்தது. கர்த்தாவே இன்றைக்கு நீர் யோர்தானா இருக்கிறீரப்பா, நீரே சமாதான ஊற்றா இருக்கிறீர், நீரே பள்ளத்தாக்குகளையும் ஆண்டவரே கடலையும் காற்றையும் அதட்டை பண்ணி நீர் அடக்கி வைக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தையினாலே கடலும் காற்றும் நீர் சொல்ல அது ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நீரே படைப்பின் தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்மிடத்தில் வரும் பொழுது சுகம் உண்டு, எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலை உண்டு என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளட்டும். நீர் இந்த பூமியிலே மனிதனாய் இருந்த பொழுது குருடனையும் சப்பானிகளையும் செவிடர்களையும் முடவர்களையும் நடக்க பண்ணி கேட்க பண்ணி கண்களை காண பண்ணின தேவன், மரித்தவனை உயிரோடு எழுப்பின தேவன் அப்பா. பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு நீ சுகத்தை கொடுத்த தேவன், இப்படியாய் அநேக காரியங்களை செய்த தேவன். இன்றைக்கும் அதே மாறாதவராய் இருக்கிறேன். உம்மிடத்திலே வரும் பொழுது நீர் சுகத்தையும் ஆண்டவரே நீர் அற்புதங்களையும் செய்கிறவர் உண்டு என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர். அந்த சுகம் அந்த விடுதலை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படி கொடுத்தற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு பலத்தை கொடுத்தற்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் எனக்கு விடுதலை கிடைத்தது, எனக்கு சுகம் கிடைத்தது என்று சொல்லுகிறேன், சாட்சி சொல்லுகிறார்கள், அந்த சாட்சி அது புற ஜாதிகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமும் பெரிய ஆச்சரியமும் உண்டாகத்தக்கதாய் தேவ கிருபை கொடுத்தற்காய் நன்றி. தேவ தயவு தொடர்ந்து கிடைக்கட்டும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி. எங்களுக்கு சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி. எங்களுக்கு பத்திரத்தை கொடுத்ததற்காய் நன்றி. பாதுகாப்பை கொடுத்ததற்காய் நன்றி. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உடைய வல்லமையை கொடுத்ததற்காய் நன்றி கர்த்தாவே. நீரே மனமிறங்கிறதற்காய் நன்றி. இரக்கம் பாராட்டினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய தயவிலே நாங்கள் பலனடைய கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே மகிமைப்படும். தொடர்ந்து உடைய கரம் வழி நடத்தட்டும். ஆமென். நாம் எழுந்து நின்று இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். சங்கீத புத்தகம் சங்கீதம் 111 1 7 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 111. அல்லேலூயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாரும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கை என்னென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவை. அவருடைய கட்டளை எல்லாம் உண்மையானவைகள். ஆமென்.
வாசித்த வார்த்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், நம்முடைய தேவன் தம்மை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அவருடைய நமக்கு செய்கிற அந்த செய்கைகளில, அங்கே அவர் நமக்கு செய்கிற மகத்துவங்களிலும் மகிமையான காரியங்களிலேயும் பார்க்கும் பொழுது, அவைகள் நமக்கு பிரியப்படுகிறவைகளும், நமக்கு அதை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து தேவன் எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயமான செய்கைகளை செய்கிறார், அவர் எப்படி இரக்கத்தையும் அவருடைய மன உருக்கத்தையும் நம்மேல் காட்டுகிறார் என்று அங்கே நாம் அனுதினமும் அங்கே கர்த்தருடைய அந்த காரியத்தை நாம் நினைவுகூர வேண்டும். அது மட்டுமல்ல, தேவன் அவருக்கு நாம் பயக்கும் பொழுது, அவர் பஞ்சம் இல்லாமல், பட்டினி இல்லாமல், பசி இல்லாமல் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய உடன்படிக்கை நம்மோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். நான் இதை தருவேன், இதை செய்வேன் என்று. ஆக அந்த உடன்படிக்கை அவர் என்றைக்கும் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் அவருடைய செய்கைகள், அவர் செய்கிற காரியங்கள், அவர் நமக்கு சொன்ன அந்த உடன்படிக்கைகள், அந்த எல்லாமும் அது சத்தியமாயும் அது நியாயம் உள்ளதாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையுள்ளவைகளாக இருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களுக்கு தேவன் நற்புத்தியை தருகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் புகழ்ச்சி அது என்னென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளை இந்த பூமியிலே ஒரு நல்ல புத்திமானாக, ஒரு நல்ல ஞானம் உள்ளவனாக, ஒரு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளையாக, அங்கே ஆகாரத்தையும் அது மட்டுமல்ல மகத்துவங்களையும் மகிமையும் நம்மிடத்திலே செய்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி, ஒன்றை குறித்தும் நாம் அங்கே ஏன் இப்படி என்று திகையாதபடி, ஆண்டவர் சொல்லும் பொழுது, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் செயல்கள் அது பெரியவைகளாய் இருக்கும், அது மகத்துவமாய் இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட, அவர் என்னென்றைக்கும் சதா காலங்களிலும் அவரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தன்னுடைய ஜனமாகிய நமக்கு அவர் மீட்பையும், நமக்கு அவருடைய அந்த பரிசுத்த நாமத்தை, இந்த மகத்துவத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். அந்த மகிமைகளையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நாம் அனுதினமும் நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் அந்த செய்கைகளிலும் செய்கிற செயல்களிலும் நாம் பிரியப்பட்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து தேவன் நமக்கு என்ன வேண்டுமோ அதை தருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் பயப்படாதபடி, நாம் கலங்காதபடி, நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய ஜீவியும் திடன் கொண்டு பலன் கொண்டு நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி நடங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருக்காக நாம் அடங்கி நடக்கும் பொழுது பிசாசு நம்மை தொட முடியாது. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயம் இல்லாமல், தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிறார்களோ, அங்கேதான் பிசாசனுடைய கிரியைகள் அவர்களை உபத்திரவப்படுத்துகிறது, அவர்களை தொல்லைப்படுத்துகிறது, அவர்களுக்கு வியாதிகளை கொண்டு வருகிறது, அங்கே பிரச்சனைகளை கொண்டு வருகிறது, கலக்கத்தை, நடுக்கத்தை, திகிலை கொண்டு வருகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயமோ, நடுக்கமோ, திகிலோ, கலக்கமோ, குறைவுகளோ கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் நமக்கு என்ன வேண்டுமோ அதை தருகிறவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி, தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறார், நான் அவருக்கு பிரியமாய் நடப்பேன், அவருக்கு உண்மையாய் இருப்பேன் என்று நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் நம்மையும் வழிநடத்தும்படியாக ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, இந்த ஒரு மணி நேரம் நாங்கள் அநேக காரியங்களை ஜெபிக்க, ஆண்டவரே, உம்மை நாம் உங்கள் மகிமைப்படுத்த, உம்மை மகத்துவங்களை, நீ செய்த அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய கிருபைகளை, நீர் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிற அந்த அற்புதங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்முடைய பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த நல்ல வேலையிலும் உடைய அன்பு, உடைய இரக்கம், உடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. நீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய், எங்கள் வழிகளை, எங்கள் நினைவுகளை, சிந்தனைகளை தூரத்தில் அறிகிற தேவனாய் இருக்கிறீரப்பா.
நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அதுபோல நாங்கள் எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னீரப்பா. நாங்கள் ஆண்டவரே சபை பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக, ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாங்கள் இம்மட்டுமாய் ஆண்டவரை ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காய் நன்றி. அதுபோல உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் நீர் எவ்விதமான காரியங்களை இன்றைக்கும் செய்து வருகிறீர் என்று அந்த மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, பெரிதான காரியங்களை, அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கரம் உடைய பிள்ளைகளாய் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை நடக்கிற இந்த பரிசுத்த ஆண்டவரே ஆராதனையிலே, ஆண்டவரே வாரத்தின் முதலாம் நாள் ஆராதனையிலே, ஆண்டவரே கர்த்தாவே இதோ பரிசுத்த ஆண்டவரே கர்த்தாவே நாளை நாங்கள் பரிசுத்தத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதாய், ஆண்டவரே உம்மிலே அன்பு கூறத்தக்கதாய், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாக தேவ இரக்கம் கிடைக்கட்டும். ஆண்டவரே எல்லா தடைகளை எடுத்து போட்டு, எல்லா பலவீனங்களை எடுத்து போட்டு, நாங்கள் ஒரு கூட்டம் ஆண்டவரே பரிசுத்தமுள்ள ஜனங்களாக ஆராதிக்க உம்முடைய சமூகத்திலே வர தேவன் எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை வழிநடத்தும். உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சி உள்ளவர்களாய், உடைய வருகிலை காணப்படுவர்களாக, ஆண்டவரே தகுதி உள்ளவர்களாக இருக்க, உண்மையுள்ளவர்களாக இருக்க, உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள தேவ இரக்கம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வராது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆராதனையிலே பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.